அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் ரெண்டுத்துலயுமே ஸ்கோப் ஆஃப் அ கிளாஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ரெண்டு ஸ்கோப் நீங்க வச்சுக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டன் வச்சுக்கலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எதுவுமே ஒரு கிளாஸ்ல மென்ஷன் பண்ணுங்கன்னா பை டிஃபால்ட் அதனுடைய ஸ்கோப் சிங்கிள் டன் தான். நம்ம ப்ரோட்டோடைப்பா மாத்தி எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐஓசி கண்டெய்னர் ஸ்ப்ரிங் கண்டெய்னரோட ஃபோல்டு நமக்கு கிடைச்சிரும். அதனுடைய டைப் தான் அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு சொன்னேன். அந்த கான்டெக்ட்குள்ள தான் மேனேஜ்டு பீன்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம @காம்பனன்ட் எழுதியிருக்கோம். அதோட மீனிங் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் மேனேஜ்ட் பை மை ஸ்ப்ரிங் பூட். ஓகேவா? இப்போ அந்த கான்டெக்ட்ல இருந்து கெட் பீன்னு நம்ம மெத்தட் எடுத்து ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம். இது எனக்கு ஆப்ஜெக்ட் எனக்கு கொடுக்குது. அதாவது பிஹைண்ட் தி சீன் எனக்கு என்ன நடக்குதுன்னா நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப்ன்றதை எனக்கு கொடுக்குது. நான் என்ன சொன்ன ஐஓசி கண்டெய்னர்ல எனக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. அந்த ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணி விடுது. ஓகேவா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அதுக்கடுத்து நம்ம ஷோ மெத்தட் கால் பண்றோம். எனக்கு ரன் ஆயிடுச்சு ஹலோ வேர்ல்ட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் திஸ் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸா ஸ்டூடெண்ட் 1. ஓகேவா? context டாட் கெட் பீன் ஆஃப் சேம் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டாட் ஷோ. ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். எனக்கு 2 ஹலோ வேர்ல்ட் வரும் ஆப்வியஸா. எனக்கு ஆப்வியஸா 2 ஹலோ வேர்ல்ட் வந்துருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கலாம். என்ன வைக்கலாம்னா சிம்பிளா இன்ட் ஏஜ் நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கண்டிப்பா ஒரு ஏஜ் இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஏஜை நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 22 நான் வச்சுக்கேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பண்றோம் ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ்னு. செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம பண்ணல. ஓகேவா? இருந்தாலும் நான் என்ன பண்றேன், சிஸ்அவுட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஏஜ். ஓகேவா? அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும், ஒரு கேப் விட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் 1 அவனோட ஏஜ் நான் கொடுக்குறேன். அதாவது நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல இந்த வேரியபிளுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதனோட இன்டீஜர் டைப்போட டிஃபால்ட் வேல்யூ 0. எனக்கு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட் வேல்யூ 0. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் 22 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட் மேக் சென்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் 22 வருது. செகண்ட் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. ஸ்டூடெண்ட் 1ன்ற ஆப்ஜெக்ட் பை டிஃபால்ட்டா நம்ம வச்சிருக்கோம். ஷோ மெத்தட் மட்டும் நம்ம கால் பண்றோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம அதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு 0 வரணும். என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ ரன் தி கோட், ஓ நோ, நமக்கு பாருங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா 22. அப்ப 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு கிரியேட் ஆகல, ஒரே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகுது. அது என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, லெட் மீ டேக் சம் அதர் கலர் ஃபார் பெட்டர் விசுவலைசேஷன். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எத்தனை ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட் 1ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சிருக்கோம். இப்போ எனக்கு இந்த ஒரே ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டுத்துக்கும் அசைன் பண்ணிக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ரெஃபரன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு காலேஜ்ல ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, சில பேர் வீட்டில் வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏரியால வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஆனா ஒரே நபர், நீங்க ஒரே ஆப்ஜெக்ட் தான். அதே மாதிரிதான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்குது. நம்ம 2 ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். இப்படி நடக்கிறதுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு சிங்கிள் டன்னு சொல்லுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஸ்கோப் சிங்கிள் டன் தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா அதுக்கும் ஒரு அனடேஷன் தான் இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபையே பண்ணலனாலும் உங்களுக்கு இப்படிதான் நடக்கும், ஸ்கோப் சிங்கிள் டன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்றோம், நமக்கு சேம் பிஹேவியர் தான் நமக்கு வரும். ஏன்னா பை டிஃபால்ட்டா அதுதானே இருக்கும். ஸோ 22 வருது. இப்போ வாட் இஃப் நான் இங்க சிங்கிள் டனுக்கு பதிலாக ப்ரோட்டோடைப் நான் கொடுத்தேன்னா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணிடலாம். அடுத்து என்ன அவுட்புட் வந்துச்சு நான் சொல்றேன். நீங்களே நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க நம்ம வச்ச டிஸ்கஷன் வச்சு. எனக்கு பாருங்க நைஸ், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை விட்டுருங்க, அது ஷோ மெத்தட். யார் கால் பண்ணாலும் ஷோ மெத்தட்ல பிரிண்ட் ஆக தான் செய்யும். ஓகேவா?
இப்போ அந்த வேல்யூ பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 22. இட் மேக் சென்ஸ். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 22 மாத்துறேன் எனக்கு கையில ஆப்ஜெக்ட் கிடைச்சோன்னு. அதனால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு 22 வந்துருச்சு. ஆனா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எதுவுமே பண்ணல. ஆப்ஜெக்ட் கிடைக்குது, அதை நான் ஸ்டூடெண்ட் 1ல போட்டிருக்கேன். நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு வந்து 0 தான் வருது. விச் மீன்ஸ் இது எனக்கு வேற ஆப்ஜெக்ட். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டாவது கேஸ், அதாவது நீங்க புரோட்டோடைப்னு இந்த கிளாஸ்க்கு நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, whenever நீங்க இந்த கெட் பீன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு இங்க அசைன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன பண்றீங்க, மறுபடியும் நீங்க கெட் பீன்ல தான் கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ்னு, அது உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஜெக்ட்ல அசைன் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து 22 மாத்தணும். அதனால அது பிரிண்ட் பண்ணும்போது 22 கிடைக்குது. செகண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எதுவுமே மாத்துறனால டிஃபால்ட் வேல்யூஸ் வில் பி தேர். புரியுதா? இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்கோப். ரெண்டு ஸ்கோப் இருக்கு, சிங்கிள்டன் இருக்கு, அது மட்டும் இல்லாம புரோட்டோடைப் இருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட. தட்ஸ் இட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வெப் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். நிறைய பேர் அதுக்கு தான் வந்து வெயிட்டிங்கா இருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே சொல்றீங்க, எங்களுக்கு வந்து கிரெட் சொல்லித்தாங்க, எங்களுக்கு டேட்டா பேஸோட ஒர்க் பண்றது சொல்லித்தாங்க, மைக்ரோ சர்வீசஸ் சொல்லி கொடுங்க. நம்ம படிப்படியாக தான் நம்ம வந்து போக முடியும். இல்லை அப்லோட் எவ்ரி திங். ஓகே.